வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4.4ல் இருக்க செகண்ட் சம் 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? ஓகே, அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கான ஃபார்முலா இது ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. P1 × D1 × H1 / W1 is equal to P2 × D2 × H2 / W2. ஓகே, இங்கே வந்து Pன்றது வந்து என்னதுன்னா பர்சன், Dன்றது டேஸு, ஹெச்ன்றது ஹவர்ஸு, டபிள்யூன்றது ஒர்க்கு. ஓகே, அதே தான் அடுத்தது P2 D2 × H2. ஓகே, இதில் P1ன்றது வந்து என்னது அப்படின்னா 210 ஆண்கள், H1 அப்படின்றது 12 மணி நேரம், D1 அப்படின்றது 18 நாளில் எத்தனை வேலையை முடிக்கிறாங்க? ஒரு வேலையை தான் முடிக்கிறாங்க. அப்போ W1ன்றது என்னது 1. ஓகே, அதே மாதிரி P2 எத்தனை ஆண்கள் கேட்டிருக்காங்க அதான் கண்டுபிடிக்கணும். H2 வந்து என்னது 14 மணி நேரம், D2 வந்து என்னது 20 நாளில், W2 வந்து என்னது அந்த ஒரு வேலையை தான். ஓகே, இது அப்படியே கொண்டு போயிட்டு இது ரெண்டுத்துலேயும் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, P1 இருக்க இடத்துல P1, P2 இருக்க இடத்துல P2, இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அப்போ 210 × 18 × 12 / 1 is equal to P2 × 14 × 20 / 1. இப்போ P2 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 14யும் 20யும் கீழே கொண்டு வந்துடலாம். பெருக்கலாக இருக்குது, இங்கிட்ட என்னவாகும்? பக்கத்தில் மாறுமா? அப்போ P2 is equal to இந்த வேல்யூ வந்துடும். இது ஃபுல்லாக நம்ம கேன்சல் பண்ணி போடும்போது நமக்கு வந்து ரிமைனிங் என்ன கிடைக்குதுன்னா 3 × 9 × 6 is equal to 162. இப்போ P2 வந்து என்னது 162. அப்போ அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? 162 ஆண்கள் தேவை. ஓகே, அடுத்தது ஒரு சிமெண்டி தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்டி பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்டி பைகளை தயாரிக்கலாம்? ஓகே, இதில் வந்து என்னது அப்படின்னா நம்ம அதே ஃபார்முலா தான். இதில் வந்து ஹவர்ஸ் மட்டும் இருக்காது, அதனால் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இல்லாட்டி H1க்கு பதிலாக 1ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ P1 வந்து இந்த இடத்துல வந்து என்னதுன்னா இயந்திரங்கள், அதுதான் வந்து பர்சன். 36 இயந்திரங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ P1 வந்து என்னது 36, நாள் வந்து என்னது 12 நாள், ஒர்க்கு W1 எத்தனை பை தயாரிக்கிறாங்க? 7000 பை வந்து தயாரிக்கிறாங்க. P2 is equal to 24, D2 is equal to 18, W2 is equal to அதை தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இது அப்படியே கொண்டு வந்து அதுக்கான ஃபார்முலா P1 × அதே ஃபார்முலா தான். P1 × D1 / W1 is equal to P2 × D2 / W2. இதெல்லாம் நீங்கள் H1 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே H1 கொடுக்கல, சப்போஸ் கொடுக்காதனால நம்ம வந்து 1ன்னு சொல்லி கொடுத்து நம்ம சம் போடலாம். இல்லை நம்ம அப்படியே ஒமிட் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு ஓகே தான். 36 × 12 / 7000 is equal to 24 × 18 / W2. இப்போ நமக்கு வந்து W2 மட்டும் வேணும். இப்போ இங்கே W2 வந்து இந்த இடத்துல இருந்து என்னவா இருக்குது? வகுத்தலாக இருக்கா? இப்போ இந்த சைடு கொண்டு போனால் என்னவாகும்? இது பெருக்கலாயிரும். அப்போ W2 is equal to 24 × 18, இந்த 7000 மேலே போகும்போது என்னவாகும்? வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாக மாறும். இங்கே மேலே பெருக்கலாக இருக்குது, இங்கே வரும்போது என்னவாகும்? வகுத்தலில் வந்துடும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கேன்சல் பண்ணாலும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா W2 is equal to 7000 சிமெண்டி பைகள். அப்போ 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்டி பைகள் தயாரிக்கலாம்? 7000 சிமெண்டி பைகளை வந்து தயாரிக்கலாம். ஓகே, அடுத்தது ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே, எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்னது அப்படின்னா நாள் மட்டும் கேட்டிருக்காங்க. டேஸ் எத்தனை நாள் மட்டும் கேட்டிருக்காங்க. ஒரு சோப்பு தொழிற்சாலை நாளொன்றுக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யுது? அப்போ H1 வந்து என்னது 15 மணி நேரம், 6 நாள். எத்தனை நாளில்? D1 வந்து என்னது 6 நாள். என்ன எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க? 9600. அதுதான் அந்த வேலை தான் பண்ணுறாங்க. 9600 சோப்புகள் வந்து தயாரிக்கிறாங்க. அதுதான் வந்து W1. அப்போ அடுத்தது H2 வந்து என்னது? கூடுதலாக 3 மணி நேரம். ஆல்ரெடி 15 மணி நேரமா, கூடுதலாக 3 மணி நேரம் அப்படின்றப்ப 15 + 3 18. D2 வந்து கண்டுபிடிக்கணும். எத்தனை சோப்புகள் தயாரிக்கிறாங்க? 14400. இப்போ அதே ஃபார்முலா தான். இங்கே வந்து என்னது பர்சன்ஸ் வந்து கிடையாது, ஆட்கள் வந்து கிடையாது. இப்போ அதே ஃபார்முலாவில் அதை மட்டும் ஒமிட் பண்ணிட்டு H1 × D1 / W1 is equal to H2 × D2 / W2 அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். 15 × 6 / 9600 is equal to 18 × D2 / 14400. நமக்கு என்ன வேணும்? இங்கே D2 மட்டும் வேணுமா? அப்போ வந்து பெருக்கலாக இருந்த 18 இந்த சைடு வரும்போது என்னவாகும்? வகுத்தலாக ஆயிரும். வகுத்தல இருந்த 14400 இங்கிட்டு வரப்போ என்னவாகும்? பெருக்கலாக மாறிடும். அப்போ
14,400 இன்ட்டு 15 இன்ட்டு 6 / 18 இன்ட்டு 9,600. இது ஃபுல்லாக நம்ம கேன்சல் பண்ண நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 5 × 3 / 2. அப்போ I3 என்னது 15 / 2. இப்போ நம்ம இது வகுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 7 7 2 14 மீதி 1. அப்போ 7.5 நாட்கள். எத்தனை நாட்கள் ஆகுது? 7.5 நாட்கள்.